சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு சகோதரன் சொன்னார், நான் பயங்கரமான ஒரு வியாதியால் கஷ்டப்பட்டேன், ஜெபம் செய்தேன், தேவன் என்ன செய்தார், என்னை அற்புதமாக சுகமாக்கினார். காரணம், என் மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு இருக்கிறது என்று சொன்னார். இன்று அநேகர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, தேவனிடமிருந்து நாம் பெறுகிற நன்மைகள், ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறதுனால்தான், அவர்கள் மீது அவர் அன்பாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். ஆனால் தேவனுடைய அன்பு என்பது நாம் எப்படி விளங்கி கொள்ள முடியும், எப்படி புரிந்து கொள்ள முடியும்? 2 கொரிந்தியர் 5:14 வாசித்து பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எப்படி சொல்ல முடிகிறது? பவுல் தேவனோடு உள்ள உறவிலே ஐக்கியத்தில் பழகி இருந்ததுனால்தான் தேவனுடைய அன்பை அவரால் உணர முடிந்தது. தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவிலே ஐக்கியத்தில் இருக்கின்ற அனுபவங்கள் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும், உறுதிப்படுத்த கொள்ள முடியும். பக்தராகிய தாவீது தேவனோடு உள்ள உறவிலே ஐக்கியத்தில் இருந்தனால்தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். நாமும் அந்த உறுதியோடு வாழ்வோம். கர்த்தரை எப்போது நமக்கு முன்பாக வைத்து நாம் வாழ்வோம். அவர் நமக்கு உறுதுணையாக இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார், நம்மை பாதுகாப்பார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.